குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஏஎல்எல்யூ ரிஜிஸ்டார் அவர்கள் சமீபத்தில் வெளியான 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மற்றும் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது சம்மந்தமாக டிஎன்டிஏஎல்யூ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சென்னை அவங்க தலைமையகம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இந்த சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பி, பிசிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி போன்ற பல சட்டப்பிரிவுகள் இருக்குது. காலேஜஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு சார்ந்த கல்லூரிகள் நிறைய கிட்டத்தட்ட 15 கல்லூரிகள் இருக்குது. மதுரை, திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி, ராமநாதபுரம், சேலம் சென்ட்ரல் லா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து தங்கப்பன நாடார் லா காலேஜஸ் போன்ற பல லா காலேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 90% மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரிஸ்க்கு வந்து 90% மேலே இருந்தால் அவங்க வந்து அப்ளிகபிள் ஆவாங்க. பிசியில் வந்து கிட்டத்தட்ட 80 to 85% இருந்தால் அவங்க அப்ளிகபிள் ஆவாங்க. எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸ் வந்து அந்த 7.5 ரிசர்வேஷனில் போகிறவங்களும் அந்த எஸ்சிஎஸ்டி பீப்புள்ஸும் இவங்களுக்கு அலாக்கேட் பண்ண சீட்டுக்கு அப்புறம் டிஎன்டிஏஎல்எல்யூ வந்து சீட் அலாகேஷன் ஒரு வேளை இருந்தால் பண்ணுவாங்க, இல்லைனா செகண்ட் ரவுண்டில் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட் எல்லா அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிறந்த வழக்கறிஞராக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.